தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் அமேசான் ஓடிடி பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டபுள்யூமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த வெப் சீரிஸ் மொத்தமா 8 எபிசோடா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா 50 to 60 மினிட்ஸ். இது ஒரு பெரிய எபிசோடு அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் ஒரு தரமான மர்டர் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கிராஸ் அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அவர் ஒரு சீரியல் கில்லர் கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாரு. அந்த கேஸ்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மையமா வச்சு இந்த வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸினுடைய ஆரம்பத்திலேயே கிராஸ் அப்படிங்கிற டிடெக்டிவ் காட்டுறாங்க. அவருடைய மனைவிய யாரோ மர்மமான முறையில கொலை பண்றாங்க. அதற்கு பிறகு ஒரு வருட காலமா அவர் பாத்தீங்கன்னா வேலையில பெரிய அளவுல ஈடுபாடு இல்லாம கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்காரு. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல ஒரு சீரியல் கில்லர் மர்மமான முறையில தொடர்ந்து கொலைகளை வித்தியாசமான முறையில பண்ணிட்டே வரான். அந்த சீரியல் கில்லர் யாரு, அந்த கொலைகளை எந்த காரணத்துக்காக பண்ணா, தன்னுடைய மனைவியை கொலை பண்ணது யாரு, அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வர வெப் சீரிஸ் தான் இந்த கிராஸ். இந்த வெப் சீரிஸ்ல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சீரியல் கில்லர் வித்தியாசமான முறையில விக்டிமை சூஸ் பண்ணி கொலை பண்ற அந்த சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில எடுத்திருந்தாங்க. அது ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. அதே போல இந்த கிராஸ் அப்படிங்கிற டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா, அவர் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற விதமும் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸையும் கண்டுபிடிக்கிற அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியா எடுத்திருந்தாங்க. அதே போல அந்த கிராஸ் அப்படிங்கிற டிடெக்டிவ் தன்னுடைய ஃபேமிலியோட கனெக்ட் ஆகும்போது எமோஷனலா பண்ற விஷயங்கள் ஆடியன்ஸை ரொம்பவே பாத்தீங்கன்னா எமோஷனலா டச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா இந்த வெப் சீரிஸ் ஒரு தரமான மாடர்ன் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு இந்த வெப் சீரிஸ்ல ஒரு டிராபேக் அப்படின்னா, இதை ஒரு 8 எபிசோடா எடுத்திருப்பாங்க. 8 எபிசோடா பார்க்கும்போது மிடில்ல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 எபிசோட குறைச்சி ஒரு 6 எபிசோடா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ஒரு தரமான மாடர்ன் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸா அமைஞ்சிருக்கும். இப்போ இது ரொம்ப பரபரப்பா போகுது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு முறை நீங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இந்த வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க. இதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓவராலா இந்த வெப் சீரிஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.